ஓம் 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 கம் கணபதியே நமः ஓம் சம் சரஸ்வத்யை நமः ஓம் கும் குருभ्यो நமः ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः ஓம் பிரசீத விசேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விசேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி ஓம் சாந்தி 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 ஓம் ஆனோ பத்ராः கிருதவோ இந்து விஸ்வதः யதா யதா ஹி சாதூனாம் துக்கம் பவதி தானவः ததா தேஷாம் ச ரக்ஷார்த்தம் தேகம் தந்தாரயாமிஹம் அரூபாயாச்ச மே ரூபா அஜன்மாயாச்ச ஜன்ம ச சுராணாம் ரக்ஷணார்த்தாய வித்தித்தைத்தி விநிश्चितम् ஓம் ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति दुर्गे स्मिता हरसि वीरिमशेषजन्दोः स्वस्ते हि स्मृतामतिमतीव शुभां दधासि दारिद्र्यदुःखभयहारिणि कात्वधन्या सर्वोपकारकरणाय सदार्धचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यात्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते वयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यसागिलेश्वरि एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं रोगान्नशेषानवहंसि दुष्टाः दुष्टादुकामान् सकलानपीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் மகா குருஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீதேவி மகாத்மியம் என்கிறதான அதி ரகசியமான உத்தம ஸ்லோகத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். ஓம் வாங்மை மனசி பிரதிஷ்டிதா மனோமி வாதி பிரதிஷ்டிதம் ஆவிராபிர்மா இது. நாம் இப்போ கற்றுக்கிறது நவாங்கத்தில் 9வது அங்கமான கவச்சம். கவச்சத்துக்கு அபரிமிதமான அர்த்தமும் மகாத்மியங்களும் உண்டு. கவசத்தை நாம் 2 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று சூக்ஷ்ம கவச்சம், இரண்டாவது ஸ்தூல கவச்சம். இந்த ஸ்தூல கவச்சம் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ரக்ஷா சாதனங்கள், சந்தனம், குங்குமம், விபூதி, சரடு, தாலிஸ்மான், சக்கரங்கள், நவரத்னங்கள், இறைவனுடைய பிரசாதங்கள், எனிதிங் டேஞ்சிபிள், இதையெல்லாம் கையால் தொட முடியுமோ, பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமோ, அதெல்லாம் இறைவனுடைய ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி என்னை காப்பாற்றும் அப்படிங்கிறதான நம்பிக்கையோட உபயோகப்படுத்துகின்றதான பொருள்கள், யந்திரங்கள், இதெல்லாம் ஸ்தூல கவச்சம். அடுத்ததாக சூக்ஷ்ம கவச்சம். சூக்ஷ்ம கவச்சம் என்பது பொதுவாக ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பிறவியிலிருந்தே இருக்கிறதான ஒரு கவச்சம். இறைவனிடம் நம்பிக்கை என்பது ஒரு பெரிய சூக்ஷ்ம கவச்சம். மந்திரங்கள் எல்லாம் சூக்ஷ்ம கவச்சங்கள். என் இதயத்துக்குள்ளே இறைவன் தான் இருக்கார். என்னுடைய ஒவ்வொரு ரோமகூபத்திலையும் சர்வாங்கேஷு சண்டிகா அப்படிங்கிறதான ஒவ்வொரு ரோமகூபத்திலையும் சண்டிகா பரமேஸ்வரி தான் வாசம் செய்கிறாள் என்கிறதான பரிபூர்ண நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகின்றவர்களுக்கு சூக்ஷ்ம கவசம் என்பது கிடைக்கிறது. அதனால்தான் பிறப்பிலிருந்தே நிறைய ஜீவராசிகளுக்கு ஏதோ ஒரு உத்தமமான மகாசக்தியிடம் அபரிமிதமான ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. இந்த கலியுகத்தில் மட்டும்தான் இப்போ உலகத்தில் நம்பிக்கை, இறைவன நம்பிக்கை இருக்கிறவர்களை விட அதுக்கு ஈக்குவலண்டான இறைவன நம்பிக்கை இல்லாத ஜீவராசிகள் வாழ்ந்து வரார்கள். அவெல்லாம் பிறவியிலிருந்தே அப்படி கிடையாது. இந்த விஞ்ஞானத்தை கொஞ்சம் தெரிஞ்சுண்டு இதுதான் எல்லாம் அப்படிங்கிறதான ஒரு மோகத்தில் அல்லது ஒரு பிரமையினால, இக்னரன்ஸ் சொல்லுவா இல்லையா, அஜ்ஞானம், அது காரணமாக இறைவனையும் இறைவனுடைய சக்தியையும் இகழ்ந்து பேசி இறைவன் என்பது ஒரு ஊரே மாத்திர விவகாரம், அப்படி ஒன்று இல்லவே இல்லை, இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்குள்ளதான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பலவிதமான அரக்கர்கள், அரக்க சுபாவம் இருக்கக்கூடியதான பெரிய 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 பாவங்கள் செய்தவங்கள் எல்லாம் கலியுகத்தில் அதிகமாக பிறப்பார்கள். அதனால் இப்பேற்பட்டதான ஜென்மங்களை நாம் தினமும் சந்திச்சே ஆக வேண்டும். 2 விதமாக பிரார்த்தனை பண்ணலாம். அவங்களுக்கு சத்புத்தியை கொடுத்து அவங்களை திருத்தத்துக்கு தான் வழி இருக்கா பாரு அம்மா அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். இரண்டாவது, அவங்களாம் நாசமாக போகணும் அப்படிங்கிறதான எண்ணத்தில் பிரார்த்தனை செய்யலாம். மமசத்ருன் நாசியா நாசியா உச்சாடையோச்சாடையா, இது மகான்கள் சொல்லி கொடுத்ததால சிவவச்சனம் இது. அதனால் நாம் நம்முடைய எதிரிகள் இறந்து போனோம் அப்படின்னு சொல்கிறதுனாலையோ இல்லை அவங்க நாசமாக போகணும்னு சொல்கிறதுலையோ எந்த விதமான பாபம் கிடையாது. திஸ் இஸ் அன் அக்செப்டட் நார்ம்ஸ். ஜட்ஜு ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார், இல்லை சிறைச்சாலையில் அவங்க பல வருஷங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு தண்டனை கொடுக்குறார். அவர் என்ன பாவியா? கிடையாது.
நியமனிஷ்டப்படி நான் அவருக்கு செஞ்சதான இன்னென்ன லா பாயிண்ட் படி நான் உனக்கு இந்த மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. தவிர நான் என்னுடைய பர்சனலான சாய்ஸ் அல்லாது அப்படின்னு வியக்தமாகிறது இந்த விஷயத்தில். அதுபோலதான் அதனால் அரக்கர்கள், அரக்க சுபாவம் படைத்தவர்கள், பிரபஞ்சத்தில் நல்லவர்களை வாழ விடாமல் உபத்திரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நாசமாக போக வேண்டும் அப்படின்னு நித்திய பிரார்த்தனை பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அந்த அபிப்பிராயத்தோட சேர்ந்தவன் நான். அதனாலே தான் நான் லோகா சமஸ்தா சுகினோ வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாள். நான் சமஸ்த பக்தஜனாக சுகினோ பவந்து சொல்றதுக்கு தான் விரும்புவேன். இது என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பர்சனல் இஷ்யூ. 4 பேருக்கு சத்விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் நம்மளுடைய பர்சனல் திங்ஸை திணிக்கக்கூடாது. ஆனால் நாம் யார் என்பதை அவங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையும் அந்த சொற்பொழிவாளர்களுக்கு உண்டு. அதனால் நான் சொன்னேன். இப்போ மார்க்கண்டேய ரிஷி பிரம்மதேவரிடம் கேட்கிறார், ரகசியத்திலையும் ரகசியமும் இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காததான ஒரு மகாமந்திர வித்தை ஏதாவது உண்டு அப்படின்னா அதை நீங்கள் என்னிடம் எனக்காக சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் அதை லோகோத்தரமாக உலக மக்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக நல்ல யோக்கியதை இருக்கக்கூடியதான மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அம்பாளுடைய இந்த பரிபூர்ணமான அனுகிரகத்தை வாங்கி கொடுக்க முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறார். பிரம்மதேவரும் அதுக்கு இணங்கி, உத்தமனான பிராமணோத்தமா பக்தி சத்தையோட கேள், நான் சொல்லிக் கொடுக்கக்கூடியதான இந்த மகாமந்திரம் இது பிரம்ம ரகசியம், வேதத்தில் சொல்லதான ஒரு விஷயம். இப்போ வேதத்தில் சொன்னதான விஷயம் எப்படி சொல்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று பரமேஸ்வர விகிதமான வேதம், 2வது பிரம்மா வாயை திறந்து எதை சொன்னாலும் அது வேதம்தான். ஏன்னா வேதமூர்த்தி அவர் தான், அவருடைய மனைவிதான் வேத ஜனனி. ஆகவே சரஸ்வதியும் பிரம்மதேவரும் ஏதாவது ஒன்று சொன்னார்களானால் அது வேதத்துக்கு சமம், அப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதனால் பிரம்மதேவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரோ மற்ற மகர்ஷிகளுக்கும் பக்தர்களுக்கும் எல்லாம் அதெல்லாம் வேதவச்சனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால பயபக்த ஸ்ரத்தையோடு கேளு, சும்மா டைம் பாஸுக்கு என்னோ கேட்டோமே சொன்னோமே அப்படின்னு இருக்கக்கூடாது, நல்ல ஸ்ரத்த வேணும் அப்படிங்கிறார். தத் சுணுஷ்வா மகாமுனி அப்படிங்கிறார். ரொம்ப சூக்ஷ்மமாக அதிசூக்ஷ்மமான இந்த ரகசியத்தை அந்த சூக்ஷ்ம புத்தியோடையே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, பராசக்திக்கு நவதுர்கா அப்படிங்கிறதான முக்கியமான அம்பாளுடைய 9 துர்கா வடிவம் இருக்கு. துக்கத்தை போக்கக்கூடியதான தெய்வத்துக்கு துர்கா அப்படின்னு பேர். துர்கமம் என்றால் தடஸ்தங்கள், ஆவரண சக்தி போன்ற தடஸ்தங்கள், ஆப்ஸ்டிகிள்ஸ், அஜ்ஞானம், இடையூறுகள், இதெல்லாம் துர்கமம். கஷ்டம், துக்கம், சொல்ல முடியாமல் அனுபவிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதான பெரிய தொல்லைகள். இந்த துர்க்கத்திலிருந்து கமிக்கக்கூடியதான சக்தி, துர்க்கத்திலிருந்து வெளியே வரக்கூடியதான ஒரு திறமை, திராணனம் செய்து அவர்களுக்கு சங்கதியை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு சக்திக்கு துர்கா என்றதான பேர். அம்பாளினுடைய சண்டிகா பரமேஸ்வருடைய இந்த 9 துர்கா தேவிமார முதல்ல எடுத்து சொல்லுகிறார். இந்த நவதுர்கா தேவிகளை மகா நவராத்திரி காலங்களில் ரொம்ப முக்கியமாக பூஜை புனஸ்காராதிகள் செய்து வழிபட்டு வரார்கள். உத்தர பாரத தேசத்தில் ஒரு நாமத்திலையும், தட்சிண பாரத தேசத்தில் இனியொரு நாமத்திலையும் இந்த நவதுர்கா தேவிமார போற்றி கொண்டாடுகிறார்கள் பக்தஜனங்கள். எல்லாம் ஒன்று தான், ஆனால் செயல்பாடுலேயும் ஆகிருதியிலையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், நாமத்திலையும் வித்தியாசம் இருக்கும். பிரதமம் சைலபுத்ரி, திதீயம் பிரம்மச்சாரிணி, திருதீயம் சந்திரகண்டா, கூஷ்மாண்டா சதுர்த்தம், பஞ்சமம் ஸ்கந்தமாதேதி, ஷஷ்டம் காத்தியாயினி, சப்தமம் காலராத்திரி, மகாகௌரி ச அஷ்டகம், நவமம் சித்திதா புரோக்தாக, நவதுர்காக பிரகீர்த்திதாக, உக்தான்யேதானி நாமானி பிரம்மனைவ மகாத்மனா. பிரம்மாவனால சொல்லப்பட்டது அப்படிங்கிறதான ஏகவச்சனம், பிரம்மா சொல்லி கொடுத்ததான ஒரு அர்த்தம், பிரம்மா என்றால் வேதத்தில் சொன்னதான ஒரு அர்த்தம். இப்படி 2 அர்த்தமாக இதுக்கு மகத்துவம் இருக்கு. நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதான ரகசியங்கள் என்ன, இது யார் இந்த நவதுர்கா தேவிமார், இவங்க எப்படி நம் வாழ்வில் நமக்கு உபகாரமாக இருக்கார் இந்த தேவிமாரெல்லாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ சைலபுத்திரி அப்படின்னா யாரு? சைலம் அப்படின்னா பர்வதம், சைலங்களுக்கெல்லாம் பர்வதங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவர் ஹிமவான். அந்த ஹிமவானுக்கு புத்திரியாக பிறந்தவள் ஆகையினால ஹைமவதிங்கிறதான நாமத்துக்கு சைலபுத்திரி என்று சொல்லுகிறார். அம்பாள் எப்பவுமே அவதாரம் எடுக்கணும் என்று விரும்பாதவள். அதே நேரம் தேகம் சந்தாரயாமியகம் அப்படின்னு அம்பாளுடைய திருவரத்தினாலே சொல்லப்பட்டதான மந்திரம், நான் துஷ்டர்களை துவம்சம் செய்வதற்கும் தர்மத்தை புனஸ்தாபனம் செய்வதற்குமாக தேகத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறேன். அந்த கணக்குப்படி சைலபுத்திரியான ஹைமவதி, சதீதேவியான தேவி தன்னுடைய தேகத்தியாகத்தை தக்ஷ பிரஜாபதியினுடைய யாகத்தில் தன் உடம்பை அழித்துக் கொள்கிறார். அந்த சக்தி பராசக்தி என்பதான ஆதிசக்தியிடம் போய் சேர்ந்து விடுகிறது.
திரும்ப அரக்கர்களுடைய பிரச்சனை அதிகமாய் அவர்களை சம்ஹாரம் செய்வதற்கு சிவபார்வதிக்கு பிறக்கக்கூடியதான குழந்தையினால் மட்டுமே எனக்கு மரணம் அடைய வேண்டும் அப்படின்னு வரம் வாங்குறதான அரக்கர்கள். அதன்படி அந்த சராச்சரத்தில் இருக்கக்கூடியதான சமஸ்த தேவாதி தேவர்களும் மகாவிஷ்ணு பிரம்மதேவர் இவர்கள் இல்லாமல் சேர்ந்து ஒரு குழு உருவாக்கி அதில் பரமேஸ்வரனையும் அழைத்து, பரமேஸ்வரன் வரமாட்டார் தான் ப்ராப்ளம். அவர் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கார். அவர் எங்கே இருக்கார், எந்த குகையில் இருக்காருன்னு கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டமானது. அப்படியே மறந்து போட்டார். ருத்ரன் கிட்ட போகிறார். பரமேஸ்வரனுடைய தத்ரூபந்தான் பிரதிரூபந்தான் ருத்ரன். எல்லாருமா சேர்ந்து மூலப்பிரகிருதியான பராசக்தியை தியானம் செய்கிறார்கள். ஆபதி கிம்கர்ணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பா அப்படின்னு மகாவிஷ்ணுவனுடைய புத்தியில அம்பாள் சொன்னதான இந்த ப்ராமிஸ் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அம்பாள் என்கிட்ட இதுதான் சொல்லியிருக்கா, எப்பொழுதுக்கா உங்களால தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிறதோ அந்த நேரத்துல நீங்க என்னை நினைத்துப்பார், நான் உங்களுக்கு உபாயத்தை கற்பித்து கொடுக்கிறேன் அப்படிங்க. மகாவிஷ்ணு அதிபுத்திசாலி, எல்லாரும் கன்சல்ட் பண்ணுவா மகாவிஷ்ணுவ தேவலோகத்துல. அப்ப அவருடைய அபிப்பிராயப்படி எல்லாருமா சேர்ந்து நமக்கு தபசு பண்ணுவோம், அப்படி அம்பாளை பிரதிஷ்டப்படுத்துவோம் அப்படின்னு. அம்பாள் பராசக்தி ரூபத்துல லலிதா பரமேஸ்வரியாக பிரத்யட்சமாகி புவனேஸ்வரியான மகா திரிபுர சுந்தரி பிரத்யட்சமாகிறாள். பக்த ஜனங்களே, நீங்க கவலைப்பட வேண்டாம், ஹிமவான் தபம் செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு புத்திரியை கிடைக்க வேண்டும், எனக்கு நீயே புத்திரியாக வர வேண்டும் அப்படின்னு. அவருக்கு வரம் கொடுத்தபடி நான் அவருக்கு புத்திரியாக பிறக்க வேண்டியதான நேரம் வந்துவிட்டது. அந்த ஹிமவான் இதை விட ஒரு சிறந்த பக்தனை சொல்வது கஷ்டம். சைவத்துல ஹிமவான் தான் பெரிய பக்தன், வைஷ்ணவத்துல பிரகலாதன் எப்படி ஒரு பக்தனோ அதுபோலதான் சைவத்துல ஹிமவான் என்பவர். சக்தத்திலையும் சொல்லிக்கலாம். அப்பேற்பட்டதான நல்ல சன்மசம் இருக்கக்கூடியதான அந்த ஹிமவானுக்கு நான் புத்திரியாக பிறக்க போகிறேன். எனக்கு பார்வதி, சைலபுத்திரி, ஹிமவத் புத்திரி, ஹைமவதி என்றெல்லாம் பேரில் நான் தெரியப்படுவேன். உங்க பிரச்சனை தீர்த்தறதுக்கு நான் விரைவில் சேர்றேன் அப்படிங்கிறார். ஹிமவான் தவம் செய்தார். அவருடைய தவப்பயனாக இந்த மானசரோவரத்தினுடைய நடுவில் ஒரு பொத்தாமரையில அம்பாள் அழகான திருவடிவத்தில் ஒரு சின்ன சிறு குழந்தையாக தன்னுடைய அவதாரத்தை எடுத்துக்கொண்டார். ஹிமவான் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மேனா அல்லது மேனகா என்கிற தன்னுடைய மனைவியிடம் கொடுத்து வளர்த்தி வந்தார்கள். அந்த பார்வதி தேவிதான் பரமேஸ்வரனை தன் கணவனாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக தவம் பண்ணி ஒற்றக்காலில் பஞ்சாக்னி மத்தியத்தில் உணர்ந்த இலைகளை எல்லாம் சாப்பிட்டு அபர்ணா சண்டிகா சண்டமுண்டா சுருணி சூதினி அப்படின்னு, அபர்ணா அப்படின்னா உணர்ந்ததான இலைகள், அதையெல்லாம் சாப்பிட்டு கடுந்தவம் இருந்து பரமேஸ்வரனை பிரத்யட்சப்படுத்தி தன்னுடைய கணவன் இவர்தான், எக்காலத்திலையும் தன்னுடைய கணவன் இவர்தான், அந்த இறைவனிடம் சொல்லாம கொல்லாம இறைவனிடம் கோவித்துக் கொண்டு தன்னுடைய தேகத்தியாகம் செஞ்சதான பாவத்தை அனுபவித்தாள். இறைவனானாலும் பாவத்தை அனுபவிக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்றதான ஒரே ஒரு தர்மம் உலகத்துல நம்மளுடைய சனாதர்மம் மட்டும்தான். அதனாலேயே அம்பாள் ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் பண்ண வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த பாவம் போன பிறகு பரமேஸ்வரன் பிரத்யட்சமாகி வரார். 2 பேருக்கும் திருமணம் ஆகிறது. பிறகுதான் குமார ஜனனம் ஆகிறது. இப்பேற்பட்டதான இந்த தேவிதான் சைலபுத்திரி. சைலபுத்திரியினுடைய மகாத்மியம் என்ன அப்படின்னா, பராசக்தியினுடைய பக்த வாத்சத்தியம், பக்தர்களிடம் அம்பாளுக்கு இருக்கக்கூடியதான பிரேமை, கருணை, அதைத்தான் ஹைமவதி என்பவள் எடுத்து காட்டுறார். ஹைமவதி என்கிறதான அல்லது சைலபுத்திரி என்கிறதான துர்காதேவியை பிரார்த்தனை செய்கின்றவர்களுக்கு நல்ல பரம காருண்ய சுபாவம் அவர்களிடம் உருவாகிவிடும். உலகத்திலேயே ரொம்ப பெரிய தத்துவம் என்று சொல்லக்கூடியதான வரிசையில காருண்யம் ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம். பிறரிடம் கருணை காட்டுகின்றதான சுபாவம் தெய்வத்தன்மை என்றதான பேர் இருக்கு. நமக்கு யாரிடமாவதும் கருணை தோன்றுகிறது என்றால் தெய்வம் நம்மிடம் அந்த நேரத்தில் இருந்து செயல்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். தெய்வானுகிரகம் தெய்வத்தன்மை இல்லாதவர்களுக்கு ஒரு பொழுதும் தயாதாட்சண்யம் கருணை என்பது இருக்காது. கருணை தேவை என்பது ரொம்ப முக்கியம். நம் வாழ்க்கையில நமக்கு கருணை தேவை. கருணை இல்லை என்றால் நாம் பைத்தியம் பிடிச்சு போயிடுவோம். ஏன்னா விதி எண்ணத்தை இல்லாம கொண்டு கொட்டும் தலையில. அப்ப கருணா சுபாவம் இருக்கக்கூடியதான குழந்தைகள் படுத்துவார்கள், பந்துமித்ராதிகள் படுத்துவார்கள், மனைவி கணவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் படுத்துவார்கள். இவர்களிடம் கருணை இருந்தால் மட்டும்தான் தப்பிச்சு குடுத்தனம் பண்ண முடியும். பாஸ் ரொம்ப படுத்துவார் சில நேரத்துல, வேலைக்கு போற இடத்துல. சொந்த பிசினஸ் பண்ணா கிரெடிட்டர்ஸ் வில் கிரியேட் ப்ராப்ளம். எந்த லெவல்ல பார்க்க போனாலும் அதுக்கேற்றதான ஒரு பிரச்சனை இருக்கும். அங்கெல்லாம் கருணை சுபாவம், காருண்ய வடிவமான ஒரு சுபாவம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை நம்மளால கரையேற முடியும். துர்காதேவியினுடைய கொள்கையை இதுதானே, கரையேற்றுவது. அதனால பராசக்தியினுடைய பக்த வாத்சத்தியம் என்பது பக்தர்களிடம் இருக்கக்கூடியதான அன்பு எல்லை கடந்தது என்பதற்காகத்தான் இந்த சைலபுத்திரி என்கிறதான நாமத்தில் அம்பாள் பிரத்யட்சமாகிறார். 2வது பிரம்மச்சாரிணி. பிரம்மச்சாரிணி என்றால் சச்சிதானந்த ஸ்வரூபத்தை அடைவதற்கு செய்யக்கூடியதான ஒரு விரதம், அதுதான் பிரம்மச்சரியம். பிரம்மத்தை தெரிந்து கொள்வதற்கு பிரம்மச்சரியம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும். பிரம்மச்சரியம் என்றால் பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறது. தபஸ்தினாலேயும் ஞானத்தினாலேயும் செயல்னாலேயும்
மனசாவாச்ச கர்மனா ஏகாகிர மனசோட குருவச்சனத்தில் நம்பிக்கை வைத்துக்கொண்டு, வேத வச்சனத்தில் நம்பிக்கை வைத்துக்கொண்டு, மாதாபிதாக்களுடைய வச்சனங்கள்ல நம்பிக்கை வைத்துக்கொண்டு, ஏகாகிர சித்தத்தோட பிரம்மத்தினுடைய எல்லா விதமான பிரம்மத்துக்கு 4 முகங்கள் இருக்கு, அந்த 4 தத்துவங்களையும் புரிந்து கொண்டு இதுதான் பிரம்மம், இந்த பிரம்மன் தான் சர்வமாக இருக்கிறது என்கிறதான ஒரு பரிபூர்ணமான அறிவு. அந்த அறிவு என்பது நம்பிக்கையோடு இருக்கக்கூடியதான அறிவு. அது இருந்தால் மட்டும்தான் இந்த தத்துவத்தை நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியும் என்பதுதான் பிரம்மச்சரியத்தினுடைய அடிப்படையான சத்தியம். அந்த பிரம்மச்சரியம் தபம் செய்ய சொல்லும். எப்பேற்பட்டதான தபசு? தபஸிலிருந்து தான் எல்லாம் உற்பத்தி ஆகிறது. தபஸ் தான் பிரதம காரணம். வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, தபசாத் பிராப்யதே மனஹ, மனசாத் பிராப்யதே ஆத்மா, ஆத்மா வர்த்தியாதி அல்லது வர்த்ததே. தபசு மனசை உருவாக்குறது, மனசு ஆத்மாவை உருவாக்குறது, ஆத்மா தான் சர்வமாக இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. இங்கிறதான சத்தியத்தை தான் பிரம்மச்சரியத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ பிரம்மச்சரியம் வழியாக பலவிதமான இடையூறுகளையும் பாபசக்தியும் நம்மளால் அழித்துக் கொள்ள முடியும். ஜோதிஷாஸ்திரத்துல ஒரு விவரணம் இருக்கு. குழந்தைகள் அவர்களுடைய 12 வயசு வரையில் தாய் தந்தையினுடைய பாவ செயல்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த நேம் ஆஃப் பாலாரிஷ்டம். பாலாரிஷ்டம்ங்கிறதான பேரில் தாய் தந்தைகள் செஞ்சதான பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கஷ்டப்படுவார்கள், சுகமா இருப்பார்கள். இதை தவிர்த்து இவர்களுடைய பூர்வ ஜென்மாக்களை செஞ்சதான சஞ்சித கர்ம வினைகள் எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணி நிற்கும் என்னுடைய 12 வயசு முடியறதுக்காக. அது விச்சவர் இஸ் ஏர்லியர் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அதாவது 12 வயசு அல்லது ஏஜ் அட்டைன் பண்றது, அது ஆம்பளையானாலும் சரி பொம்பளையானாலும் சரி, ஏஜ் அட்டைன் பண்ணக்கூடியதான தினத்திலிருந்து அவங்களுடைய சொந்தம் ஜென்மாவினுடைய கர்ம பலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு ஆரம்பிப்பார்கள். அப்போ ஒருவேளை தாய் தந்தைகள் எல்லாம் பாவம் செஞ்சு அந்த பாவம் தேவையில்லாம பாவம் அந்த குழந்தை அனுபவிக்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டம் அல்லவா? அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக 5 வயசுல இருந்து குருவுக்கிட்ட இந்த குழந்தையை அனுப்பிச்சு வைத்து வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். 0 to 5 பகவன் நிலை, பகவானுடைய கருணை எப்படியும் இருக்கக்கூடியதான நிலை 5 வயசு வரைக்கும். இருந்தாலும் பிறவியிலிருந்தே துக்கம் அனுபவிக்கிறதான எவ்வளவோ குழந்தைகள் இருக்கு. இதுக்கு காரணம் மாதாபிதாக்களுடைய, தாத்தா பாட்டியினுடைய, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியினுடைய 7 ஜென்மத்து வரையும் இருக்கக்கூடியதான தாத்தா பாட்டிமாருடைய பறையிலிருந்து ஆரம்பிச்சு இந்த பரம்பரைன்னு சொல்லக்கூடியதான 7 தலைமுறைகள் இருக்க ஆளுகள் செஞ்சிருக்கக்கூடியதான பாவ புண்ணியத்துக்கு ஏற்றாபடி இந்த குழந்தை வில் அண்டர்கோ திஸ் ட்ரீட்மெண்ட். அது ஒரு லிமிட்டுக்கு மேல போயிட்டா குழந்தைக்கு அந்த உடம்பை வச்சுன்னு வாழ முடியாது, அது இறந்து போயிடும் நோயினால. அப்ப இறைவனாகவே கற்பித்ததான ஒரு உபாயம்தான் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்ணி வேதத்தியனம் செய்யற நேரத்துல அவங்களுடைய பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் உன்னை தாக்காது. உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கவச்சம் கிடைக்கும், ஒரு ப்ரொடெக்ஷன் ஏற்படும். வேத புஸ்தகத்தை கையில் வச்சுருந்தாலோ, வேதத்தியனம் பண்ணினாலோ, வேத மந்திரங்களை வாயால் உருவிட்டாலோ, வேத மந்திரம் தெரிஞ்சவங்களோட நம்ம கைப்பிடிச்சு நடந்தா கூட போரும், அந்த பாவங்கள் நம்மளை தாக்காது. அதனாலேயே சிறு வயசுல குழந்தைகளுக்கு பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் செய்ய வச்சார். பராசக்தி பிரம்மச்சாரிணியாக வராள் தேவி. பிரம்மச்சாரியாக இருந்தால்தான் பல போக்கிரிகளான அரக்கர்கள் எல்லாம் நிகிரகம் செய்ய முடியும். இந்த மகிஷி அப்படின்னு ஒருத்தி இருந்தா, இந்த சபரிமலைன்னு கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள். அந்த 18 முக்கியமான மலைகள் இருக்கு. அதுல மகிஷி என்கிறதான ஒரு அரக்கி இருந்தா, எல்லாரையும் ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டு. அப்ப அவங்க வாங்கின வரம் என்ன அப்படின்னா, பிரம்மச்சாரியான ஒருவனாலதான் என்ன கொல்ல முடியும் அப்படி. அதுக்கேற்ற மாதிரி ஐயப்பன் என்பவர் தர்மசாஸ்தாவனுடைய அவதாரம். அவர் இந்த மகிழ்ச்சியை வதம் செஞ்சார். இது ஒரு கதை. இந்த மாதிரி பலவிதமான நிபந்தனைகளோட அரக்கர்கள் ரொம்ப சூக்ஷ்மமான வரங்களை வாங்குறார்கள். இப்போ மேகநாதன் ராவணனுடைய புத்திரன், இவனுடைய மரணத்துக்குள்ளதான ரகசியம் என்ன அப்படின்னா, 14 வருஷம் யாவொருவன் தூக்கத்தை தவிர்த்து தூங்காமல் யார் ஒருவர் வாழ்வாரோ அவரால் மட்டும்தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு வரம் வாங்கினார். அதுக்கேற்ற மாதிரி லக்ஷ்மணன் ஸ்ரீராமரோட சேர்ந்து இருக்கிற காலத்துல, வனவாச காலத்துல அவர் அன்ன ஆகாராதிகள் இல்லாம தூக்கம் இல்லாம வாழ்ந்து வந்தவர். அவரால் அந்த மேகநாதனை வதம் செய்ய முடிஞ்சது. இப்படி அரக்கர்கள் ரொம்ப அதிசூக்ஷ்மமான வரங்களை வாங்கிக் கொள்கிறார்கள். அதுக்கு ஏற்றபடி இறைவன் தன்னை ஆக்கி கொண்டு அவர்களை நிகிரகம் செய்கிறார்கள். பகவானுக்கு இறைவனை கொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது ஒன்றும் அவருக்கு தலையெழுத்து விதி கிடையாது. அவர்கள் அரக்க சுபாவத்தை கை கொண்டு தர்மத்துக்கு கிளானியை உண்டாக்குன்றதான காரணத்தினால மட்டும்தான் அவர்களை நிகிரகம் செய்கிறார். பிரகலான கொன்னாரா இல்லையே, மகாபலியை கொன்னாரா இல்லையே, நிறைய அதுவும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆக சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நாம் அடைவதற்காக, பிரம்ம ரூபத்தை அனுகிரகம் செய்து கிடைப்பதற்காக அம்பாளுடைய 2வது துர்கா ரூபியாக அவதாரம் எடுத்து வந்தாள் அப்படிங்கிறதான ஒரு ரகசியம். அதனால் அந்த தேவியை பிரம்மச்சாரிணி, பிரம்மத்தை அனுஷ்டானம் செய்யக்கூடியவள் பிரம்மச்சாரிணி அப்படிங்கிறதான பேர்ல தெரியப்படுறது. 3வதாக சந்திரகண்டா. கண்டா அப்படின்னா 2 அர்த்தம். ஒன்று மணி, மணிக்கு என்ன
அதுல இருக்கிறதான ரகசிய மணிக்கு ஓசை, கண்டநாதம் அல்லவா? கண்டநாதம் பண்ணா அரக்கர்கள் எல்லாம் பயந்து ஓடி விடுவார்கள், நல்லவர்கள் எல்லாம் உள்ள வந்து தீயவர்கள் எல்லாம் போய்விடுவார்கள். இதுதான் கண்டநாதத்துக்கு. கண்டங்கள் பலவிதமான ரூபத்தில் உண்டு. நந்தியினுடைய உருவத்தில் நாம் அதிகம் பார்த்திருப்போம். விஸ்வக்சேனன் அல்லது இந்த கருடா வாழ்வார் அவருடைய உருவத்தில் இருக்கும். நந்தி வந்து சாதாரணமாக பல இடங்கள் நாம் பார்ப்போம். சந்திரகண்டா அப்படின்னு சந்திரனுடைய வடிவத்துல இந்த அஷ்டமி சந்திரனை போலவும் அல்லது விருத்தாகாரமான சந்திரனுடைய உருவத்திலையும் மணிகள் இருக்கு. அந்த சந்திரகண்டத்தை அடிக்கிற நேரத்துல அந்த வரதான ஓசையினால அரக்கர்களுடைய காதெல்லாம் வெடிக்கும். அப்படி அது அந்த மாதிரி ஒரு சக்தி. இதை வந்து ரொம்ப ரேரஸ்டா தான் பார்க்க முடியும். இந்த சில தேவி கோவில்கள்ல, சில தாந்திரிக வழிபாடுகள்ல, சில சிவன் கோவில்கள் எல்லாம் இந்த மணி உண்டு. அப்படி சந்திரகண்டா என்றால் சந்திரன் அவருடைய வடிவம் ஒரு மணியில வைத்துக்கொண்டு இந்த மணியை அம்பாள் அசைப்பதனால அந்த துவனி, அந்த ஒலி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அரக்கர்களுடைய காதை உடைக்கிறது. அப்படி இனி ஒண்ணு, சந்திரன் என்ன சொல்றது? மனசை குறிக்கிறது, சந்தோஷத்தை சுகத்தையும் சொல்லுகிறது அல்லவா? ஒரு ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போச்சுன்னா வாழ்க்கையில நல்ல வாழ்வே அமையாது, எப்பவும் ஃபயர் ஃபைட்டிங் தான் லைஃப். அதுக்கு தான் சொல்றது ரகசியாகமம் அப்படிங்கிறதான ஒரு ஆகமத்துல ஆஹ்லாத காரிணி தேவி சந்திரகண்டேதி கீர்த்திதா. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஆஹ்லாதம், சுகம், சந்தோஷம் வர வேண்டுமானால் சந்திரகண்டா என்கிறதான தேவியை வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும், அந்த தேவியினுடைய திருமந்திரத்தை ஜெபம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். காரணம், ஆஹ்லாதத்தை, சுகத்தை, சந்தோஷத்தை யாரு கொடுப்பார்கள் என்றால் சந்திரன் ஒருவனால மட்டும்தான் கொடுக்க முடியும். சந்திரன் அதனால்தான் கெட்டு போறதுனால, ஏதாவது ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போகிற நிலைமை இருந்ததுன்னா அவங்களால சுகத்தை அனுபவிக்கவே முடியாது. வாழ்க்கையில என்ன இருந்தாலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அப்படி சஞ்சித மலையாட்டமா கும்பாரமாட்டமா கூடிட்டு இருக்கு. அதனால்தான் அப்பேற்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சந்திரகண்டாயை நமஹா, ஓம் சந்திரகண்டாயை நமஹா அப்படிங்கிறதான இந்த சந்திரகண்டா தேவியை தியானம் செய்ய வேண்டும். அதிசய சௌந்தர்யவதியான இந்த பராசக்தி சந்திரகண்டாங்கிறதா நாமத்துல வந்து அந்த சந்திரகண்டாங்கிறதான மணியை அடிக்கிற நேரத்தில் அதுலேருந்து வரக்கூடிய ஓசையினால அரக்கர்களுடைய சந்தோஷ, சுகம், ஆஹ்லாதம் எல்லாம் போய் அவர்களுக்கு பீதி ஏற்பட்டது, பயம், அச்சம், காதெல்லாம் அந்த ஒலியை கேட்டு வெடிச்சு எல்லாம் இறந்து போயிட்டார்கள். அப்படி வர வாங்கி வச்சுட்டு இருக்கான் ஒருத்தன், என்ன பண்ண முடியும்? நான்காவது வந்து கூஷ்மாண்டா, குத்சிதமான ஒரு ஊஷ்மா அப்படின்னா சூடு. மனிதனுக்கு 3 முக்கியமான சூடுனால அவன் தவிக்கப்படுகிறார். ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம் அப்படிங்கிறதான 3 விதமான தாபங்கள் இருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்துல தாபத்ரயாகி சம்தக்த சமாஹ்லாதன சந்திரிகாயை நமஹா அப்படின்னு அங்க வார்த்தை, அங்க ஒரு புண்ணியநாமத்தை. இப்போ கூஷ்மாண்டா அப்படிங்கிறதான தேவி தாபத்ரயத்தினால துக்கம் அனுபவிக்கக்கூடியதான அனைவரையும் காப்பாற்றுவதற்காக கூஷ்மம் அப்படிங்கிறதான அண்டம், அதாவது அண்டம் என்றால் வயறு, உதரபாகம் அர்த்தம். கூஷ்மம் அப்படின்னா சூடு. நம்மளுடைய வயத்துல வந்து ஒரு சூடு இருந்துட்டே இருக்கும், உதராக்னி என்றுதான பேர் இருக்கு. இந்த உதராக்னி 3 விதமாக பிரயோஜனப்படுகிறது, தெய்வீகமாகவும், பௌதீகமாகவும், ஆன்மீகமாகவும். அதுல இந்த 3 பெரிய பெரிய தத்துவம். இது அது இன்னொரு சந்தர்ப்பங்கள் நான் வியாக்கியானம் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியாச்சு பத்தி. நமக்கு வந்து சம்சாரம் அப்படிங்கிறதான பந்தம், சம்சாரம் அப்படிங்கிறதான பந்தம் ஃபேமிலி லைஃப்னு மட்டுமில்லாத அர்த்தம். பிரபஞ்சத்தோடையும் நாம வந்து பந்திச்சுட்டோமான நம்மள அது சம்சாரத்துக்கு சம்பந்தம். அதாவது சம்சாரம்னு பேர். சம்சாரம்னா மொத்த பந்தனம். அது ஃபேமிலி லெவல், ஃப்ரெண்ட்ஷிப் லெவல், ஆஃபீஸ் லெவல், குருகுலம் லெவல், க்ஷேத்திரம் லெவல், எவ்வரி லெவல்ல இந்த உலகம், இந்த சம்சாரம் அப்படிங்கிற பிரபஞ்சத்துல பூராவும் நாம் பந்தம் வைத்திருந்தோமானால் அந்த பந்தத்துல நமக்கு விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். அது ஆசை, பாசம், நேசம் இப்படி உற்பத்தி பண்ணி 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 நம்மளை வந்து சின்னதாக்கிட்டே வரும். அதாவது உடம்பு பெருசாகும், ஞானம் கம்மியாகிட்டே வரும். உடம்பு சிறுசாக இருந்தாலும் ஞானம் பெருசாக இருந்தா போதும், அப்பதான் மோட்சம் கிடைக்கும். இதுதான் சத்தியம். அண்டகா பேசீச்ச புஷ்பகம்சா, அதாவது தாபத்தை வந்து ரெகுலேட் பண்ணணும். பௌதீக தாபம், தெய்வீக தாபம், ஆன்மீக தாபம் அப்படிங்கிற இந்த 3 சூடை வந்து 3 பர்னர் இருக்கக்கூடியதான ஸ்டவ் இருக்கு பாருங்க சமையல் அறையில. கேஸ்ல 4 பர்னர் 3 பர்னர்ல இருக்கிறதானது இருக்குமே, அது போல பாவனை பண்ணிக்கிறது. ஒவ்வொரு பர்னர் வந்து ஒவ்வொரு விதத்துல ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்று கொஞ்சமா பண்ணும், இன்னொன்று அதிகமா பண்ணும், இன்னொன்று மிடிலாக பண்ணும் அல்லவா? அதுபோலதான் இந்த தெய்வீகமான தாபம் என்ன அப்படின்னா நேச்சுரல் கெலாமிட்டிஸ், எக்ஸசிவ் ரெயின், எக்ஸசிவ் டெம்பரேச்சர், காத்து, புயல், வேறு ஒன்று, இதெல்லாம் தெய்வீகமான கோபதாபங்கள். இன்னொன்று வந்து இது வந்து ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்லுவா அல்லவா? இன்சூரன்ஸ்ல யூஸ் பண்ற வார்த்தை இது, ஆக்ட் ஆஃப் காட். பகவான் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது போட்டு வச்சுட்டு இருக்கா, ஏன்னா அவ கையில பைசா போகும் இல்லைன்னா அதுக்காக. இப்படி பீப்புள் ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் எவ்ரி சிச்சுவேஷன்ல. இனி பௌதீகம், மெட்டீரியலிஸ்டிக் டிஸ்கம்ஃபர்ட், அதாவது தாவர ஜங்கமத்திலிருந்து வரக்கூடியதான
கஷ்ட நஷ்டங்கள், இது ஒரு பாவம். ஆன்மீகம், பகவானுடைய பெயரை சொல்லிட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது போல் வெளியில நாடகம் நடிக்க வேண்டியது, உள்ள திருட்டுத்தனம் பண்ண வேண்டியது. வெளியில சன்னியாசி வேஷம், உள்ள திருட்டு வேலை. இதெல்லாம் ஆன்மீக கோபத்துக்கு காரணமாகும். அதனால ஆன்மீக துறையில் இருக்கிறவா ஆன்மீகத்தையே கடைபிடிக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். அதுல மிக்ஸ் பண்ணி நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு பாவத்தை வாங்கி கட்டிட்டோமான இந்த 3 பாவங்களும் சேர்ந்து தாக்க ஆரம்பிக்கும். இந்த 3 பாவத்திலேருந்து விட்டு விடுகிறதுக்காக நமக்கு எல்லா மந்திரங்கள்லையும் ஓம் சாந்தி 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 இப்படி 3 தடவை சொல்லுகிறார்கள். அப்படி இந்த கூஷ்மாண்டா அப்படிங்கிறதான தேவி வயத்துக்குள்ள ஒளிந்து இருக்கக்கூடியதான இந்த அக்னிகளையும் 3 அக்னிகளையும் சமனம் செஞ்சு நல்ல ஆகாரத்தை சாப்பிட வைத்து அது நன்றாக தகனமாயி அதிலிருந்து நல்ல துஷ்டி புஷ்டியை உருவாக்கக்கூடியதான மேதஸை உருவாக்கி அந்த மேதஸை ஜீவாத்மாவோட கலத்தி அதுக்கு பராசக்திங்கிறதான நாமத்தை ஊட்டி அது வழியாக ஷடாதார சக்கரங்கள் வழியாக ஏறி சகஸ்தாரபத்ம இருக்கக்கூடியதான சிச்சந்திர மண்டலத்தில் போய் சதாசிவனோட ஐக்கியமாகின்றதான ஒரு கருணையை இந்த 4வது தேவி கூஷ்மாண்டா என்கிறவள் நமக்கு காட்டி கொடுக்கிறான். இந்த கூஷ்மாண்டம் அப்படின்னு ஒரு பூஜை இருக்கு. கூஷ்மாண்ட யோகம்னு ஒரு யோகம், ஒரு யாக யத்னம் எல்லாம் இருக்கு. வேறுபாடு யாகங்களோட சேர்ந்து வருது கூஷ்மாண்ட யாகம். சாதாரணமாக கோவில்களில் இந்த குடமுழுகு இருக்கு, கும்பாபிஷேகம் அந்த சமயங்கள்ல அதை பண்ணுவார்கள். எல்லாருமே இந்த வியாபார ஸ்தலம், வீடு, கிரகப்பிரவேசம் இந்த நேரங்கள்லாம் கூஷ்மாண்டத்தை அதில் குங்குமம் மஞ்சளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது உள்ளே போட்டு திருஷ்டி சுத்திரைன்னு சொல்லி 3 தடவை சுற்றி அதை போட்டு உடைப்பார்கள். தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம் பார்க்கலாம். இது அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் ஒரு கடைக்கு முன்னாடி இதை ஒரு சூடத்துக்கு மேலே ஏற்றி வச்சு சுற்றி போட்டு உடைக்கிறான். என்ன அதோட அர்த்தம்? இந்த கூஷ்மாண்டம் நம்மளுடைய ஹாப்பினஸை ப்ரொடெக்ட் பண்ணும், ஆஹ்லாதத்தை, நம்மளுடைய சந்தோஷத்தை சுகத்தையும் இந்த கண்ணு, பொறாமை, செய்வனை போன்றதான இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கூஷ்மாண்டா தேவியை ரொம்ப சிறந்தவள். ஏன்னா தாபத்திரத்தில் தானே எல்லாரும் அவஸ்தப்படுறா. பிரம்மச்சாரியும் கிரகஸ்தனும் வானப்பஸ்தனும் சன்னியாசியும் சர்வ ஜீவராசிகளும் பிரபஞ்சத்தில் அவதாரம் எடுத்து வரக்கூடிய தெய்வங்கள் உட்பட அனைவருமே தாவத்திரயத்தினால தவிக்கிறார்கள். அந்த தாவத்திரயத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த தாவத்திரையாக்னி சம்தக்த சமாஹ்ராத சந்திரிகா அப்படிங்கிறதான கூஷ்மாண்ட தேவியை பிரார்த்தனை செய்கிறோம். அப்போ இந்த கூஷ்மாண்டம் அப்படின்னா அந்த வெள்ளை பூசணிக்காய், அதுதான். அந்த பூசணிக்காய் கடைகள் எல்லாம் சுற்றி போடுறா. எதுக்கு உடைக்கிறா? அன்ன வரைக்கும் இருக்குதான திருஷ்டி, பாதை, பொறாமை, அது இது எல்லாம் போய் நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும், நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறவாள் அட்ராக்ட் பண்ணணும் கடைக்குள்ள, ஆகர்ஷணையா அப்படின்னு அதை ஆகர்ஷணம் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ என்ன ஆகும்னா அவளுக்கு சுக சந்தோஷம் ஏற்படும். இதுக்கு தான் போட்டு உடைக்கிறான் இந்த கூஷ்மாண்டத்தை. இந்த கூஷ்மாண்ட யாகவும் இருக்குது. அதெல்லாம் பெரிய ஹை லெவல் சப்ஜெக்ட்ஸ், இப்போ தெரிஞ்சுக்கொண்ட அவசியம் இல்லை. கூஷ்மாண்ட தேவி பொதுவாக நமக்கு சுக சந்தோஷத்தை, ஆத்ம சுகத்தையும் கொடுக்கிறார், மனசுகத்தை கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? 4வது ரேங்க், அதாவது 4வது படி. 4 என்பது நம்மளுடைய இதய பாகம். ஜோதிஷ் சாஸ்திரத்தில் மாதா சுஹ்ரன்மாகில பாகினேயோ க்ஷேத்திரம் சுகம் வாகனம் ஆசனம் ச லாலித்யம் சயனம் ச விருத்திகி பஸ்வாதிகம் ஜென்ம கிரகம் சதுர்த்தாத். 4ஆம் பாவத்தினுடைய பிரமாணம் மாதா, ஃப்ரெண்ட்ஸு, சுஹ்ருத் மருமகன், க்ஷேத்திரம் நம்முடைய வீடு, சுகம் நாம் அனுபவிக்கிறதான எல்லா விதமான சுகபோகங்கள், ஆசனம் நல்ல சோஃபா செட்டு, அதாவது உட்காந்த இடத்துலேருந்து நோட்டீஸ் வரக்கூடாது, நீ எழுந்து போ, வெக்கேட் பண்ணு போ அப்படின்ட்டு. பெர்மனண்ட் வீடாட்டமாகவும் அன்அஃப்ளிக்டடான ஹவுஸாக இருக்க வேண்டும். அதுதான் அங்கே க்ஷேத்திரத்துடைய மகத்மம். க்ஷேத்திரம் சுகம் வாகனம், கம்ஃபர்டபுள் லக்ஸூரியஸ் வெஹிக்கிள்ஸு, லாலித்யம் அம்ப சயனம் விருத்திகி, பலவிதமான ப்ராஸ்பெரிட்டிஸு, ஜனங்கள் நமக்கு தரக்கூடியதான நம்மளுடைய செல்வாக்கு, நமக்கு கிடைக்கக்கூடியதான மதிப்பு, இதெல்லாம் லாலித்யம் சொல்லி பேரு. அம்பா அப்படின்னா மாதா, சயனம் அப்படின்னா தூக்கம், அபிவிருத்தி அப்படின்னா ப்ராஸ்பெரிட்டி, ஜென்ம கிரகம் சதுர்த்தால் தன்னுடைய பிறந்த வீடு, இதெல்லாம் 4ஆம் பாவத்தை சொல்றது. அப்ப நம்முடைய இதயம் என்பது 4ஆம் பாவம். 4வது தேவி என்பவள் இந்த எல்லா சுகங்களையும் கொடுத்து, சகல சுக சௌபாகியங்களையும் கொடுத்து கம்ஃபர்டபுளாக வாழ வைக்கக்கூடியவள் என்பதனால அந்த தேவிக்கு கூஷ்மாண்டா அப்படிங்கிறதான பேர். அப்படி கூஷ்மாண்டாங்கிறதான பேரில் நவதுர்கா தேவியில 4வது தேவி உற்பத்தி ஆகிறார். இவங்க ஒவ்வொருத்தருடைய அவதாரத்துக்கும் ஒரு அரக்கர்களை நாசம் பண்ணக்கூடியதான திறமை இருக்கு. இதை தவிர்த்து இவங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கா அப்படின்னா, மகிஷாசுரனை மர்தனம் செய்வதற்காக, அவனை நிகிரகம் செய்வதற்காக மகிஷாசுர யுத்தத்தில் ஆவிர்வாவம் செஞ்சுதான ஒரே சக்தி பராசக்தியின் உடம்பிலிருந்து வெளிவந்தவர்கள் ஸ்கந்த மாதா. ஸ்கந்த மாதா அப்படின்னா முருகப்பெருமானுடைய மாதா என்றுதான் அர்த்தம். சந்தி செய்யக்கூடியதான சக்தி, இதெல்லாம் ஸ்கந்த மாதா கிட்ட இருந்து நமக்கு கத்துக்கிறோம். ஸ்கந்த மாதா அப்படின்னா
சோமஸ்கந்தன்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அதாவது பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் நடுவே முருகப்பெருமான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு சோமஸ்கந்த பெருமான் அப்படின்னு பேரு. பகவதியினுடைய வீரத்திலிருந்து உற்பத்தியானவர் சனத்குமாரன் என்கிறதான ஸ்கந்தன். அந்த ஸ்கந்தனுடைய மாதா என்பதனால அம்பாளுக்கு ஸ்கந்த மாதான்னு பேரு. சாந்தோக வருஷத்துல ஒரு கதை இருக்கு. இந்த கதை நான் 1-2 உபன்யாசங்களை சொல்லியிருக்கேன். ஞானிகள், அதாவது நல்ல அறிவு இருக்கக்கூடியவா, மெய்ஞானம் படைத்தவர்கள் ஞானிகள் கூட அம்பாளினுடைய உதரத்துல தான் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களாம். ஞானிக்கு சாதாரணமாக எந்த ஆசையும் இருக்காது. ஆசையற்றவர்கள் தான் ஞானி போன்றதான மகா சந்நியாசிகள் எல்லாமே. அவர்களுக்கு கூட ஒரு ஆசை வருமாம். எந்த ஆசை என்றால், அம்பாளுக்கு நான் ஒரு புத்தனாக பிறக்க மாட்டேனா அப்படிங்கிறத ஒரு ஆசையை உற்பத்தியாகும். ஸ்கந்தமாதாவினுடைய ஒரு மகத்துவம். இந்த ஸ்கந்தமாதா என்பவள் சனத்குமாரனுடைய ஒரு கதை நான் ஒரு சுருக்கமா சொல்லி வைக்கிறேன். பார்வதி பரமேஸ்வரனுக்கு விவாகமாகிவிட்டது. பரமேஸ்வரன் தன்னுடைய ரிஷப வாகனத்துல அம்பாளையும் குட்டி ஊரெல்லாம் சுத்தின்னு வரார். இப்படி பிரபஞ்சத்துல இந்த பூலோகத்தை காட்டி கொடுக்கிறார். ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதான மகத்துவத்தையும், அங்கு ஓடுகின்றதான புண்ணிய நதிகள், அங்கு இருக்கக்கூடியதான பர்வதங்கள், அங்கு இருக்கக்கூடியதான உத்தியானங்கள், அங்கு இருக்கக்கூடியதான க்ஷேத்திரங்கள், அங்க தவம் செஞ்சதான மகான்களுடைய ஹெர்மிட்டேஜ் ஆசிரமங்கள், இதெல்லாம் வியாக்கியானம் பண்ணி வர நேரத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றான். 2 பேரும் கீழே இறங்கினார்கள். வந்தது ஒரு சின்ன ஆசிரம மாட்டமாக அங்கே காணப்பட்டது. அந்த ஆசிரமத்துக்கு கூட்டி சென்றார் தேவியை. அம்பாள் அச்சம், நாணம், மனம், குணம் எல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு உத்தம நவகன்யகை. திருமணமாகி இப்போ சுமங்கலி வடிவத்தில் பதிவிரதா ரத்னமான பார்வதி தேவியாக அம்பாள் வந்திருக்கா. அங்க இந்த சனத்குமாரன், சனக சனந்தன சனாதன சனத்குமாரன்கள் அப்படிங்கிறதான் 4 பிரம்மபுத்திரர்கள், மானச பிரம்மபுத்திரர்கள். பிரம்மா மானசீகமாக உற்பத்தி செய்கிறார். நான் இதெல்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. உற்பத்திகள் 7 விதமாக இருக்கிறதுல ஒன்று மானசபுத்திரம். அப்போ இந்த சனத்குமாரனுடைய சமத்கார், அதாவது அழகு, திறமை, அறிவு என்னெல்லாம் இருக்கு சர்வம், அவரை பார்த்ததும் அம்பாளுக்கு ஒரு மோகம் வந்துதா, ஒரு ஆசை வந்துதா. என்ன அப்படின்னா, சனத்குமாரனை மாதிரி ஒரு குழந்தை எனக்கு கிடைக்குமானா என்ன சந்தோஷமாக இருக்கும் இல்லவா நம்ம குடும்பத்துல அப்படின்னு அம்பாள் மனசு ஆசைப்பட்ட வழியில் சொல்லிக்கலை. அது என்னாச்சு அப்படின்னா, தட் ரிஃப்ளெக்டட் இன் சிவானுடைய பாவனையில. சிவனுக்கும் சனத்குமாராதிகளுக்கும் போட்டி ஆயிடுது, பேச்சுவார்த்தைகள் அதிகமாகிறது. அப்போ நான் சிவன்டா அப்படிங்கிறார். சோ வாட் அப்படிங்கிறார் அவர். எங்க சொல்லுவே நீ, நான் சிவன் புரியறதா அவனுக்கு? சிவனா இருந்தானா, சிவனோட அப்பாவா இருந்தானா, ஓ சாரி சிவனுக்கு அப்பா கிடையாது, சிவனா இருந்தானா சிவனோட இனி ஒரு உருவமா இருந்தானா, வாட் டிஃபரன்ஸ் மேக்ஸ் டு மீ, ப்ளீஸ் டெல் மீ தட் அப்படிங்கிற அவன். அடடா, இவங்களை எப்படி புரிய வைக்கிறது? இவ எல்லாத்தையும் திறந்தவர்கள். இந்த சனத்குமாராதிகள் சர்வத்தையும் தியாகம் பண்ணியிருக்கா. யாரோட பேச்சு கட்டு, நாரருடைய பேச்சு கட்டு, எல்லாத்தையும் அவ ஒழிச்சு கட்டி அம்பாளை தியானம் பண்றதுக்காக மட்டுமே டெடிகேட் பண்ணியிருக்காவா. அப்புறமா தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் உட்காந்து வித்தியை கற்றுக்கொண்டவர்கள். அவ சர்வத்தையும் திறந்தவர்கள். அவர்களுக்கு ஆசைங்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. எப்பேற்பட்டதான ஒரு ஆசையும் வராதவங்களுக்கு. அப்பேற்பட்டதான அந்த சனத்குமாராதிகள்ல இந்த சனத்குமாரன் ரொம்ப திறமைசாலி, அழகு, நல்ல எல்லாம் உண்டு. பரமேஸ்வரனுக்கும் இந்த சனத்குமாரனுக்குமாக வாக்கு தர்க்கம் அதிகமாகிறது. கடைசியில ஒரு கன்க்ளூஷனுக்கு வரா. அந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நீ சனத்குமாரன் எனக்கு புத்திரனாக பிறப்பாய் மேட்டர். பரமேஸ்வரன் இந்த ஆர்குமெண்ட்ல தட் கன்க்ளூடட். அம்பாளுக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. ஆஹா, மனைவி மனசை நினைக்கிறதும், கணவன் தனக்காக பேசி ஃபைட் பண்ணி வாதாடி அப்படி இந்த சாதாரண வாழ்முறையிலே இருக்குது. ஒரு மனைவிக்கு பெரிய சந்தோஷம் எப்போ கிடைக்குமாம்னா, கணவன் அவள் தப்பு பண்ணினா கூட அவளோட பாகத்தில் சேர்ந்துட்டு ஆர்கியூ பண்ணி அந்த வெற்றி பெறுவானால் அந்த கணவனை அவள் ஜென்மாபூராவும் மறக்க மாட்டாள். இது ஒரு ரகசியம், காமசாஸ்திரத்தை சொன்ன ரகசியம் இது. அந்த கதை அப்படி முடிஞ்சது போச்சு. அப்படி இருக்கிற காலத்தில் தான் இந்த சனத்குமாரன் தான் முருகனாக பிறக்கிறார். பரமேஸ்வரனுடைய திருநெற்றிக்கண் வழியாக அம்பாளுடைய அனுகிரகத்தினாலையும் சிவனுடைய அனுகிரகத்தினாலையும் சேர்ந்து சிவன் வழியாக பிறந்தவர், சிவனுடைய நெற்றிக்கண் வழியாக பிறந்தவர் தான் ஸ்கந்தன். இது ஒரு பெரிய கதை. நான் ரொம்ப சுருக்கமா அங்கங்க தட்டுப்பட்டு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அப்படி இந்த ஸ்கந்தமாதா என்பவள் ஞானிகளும் அம்பாளுடைய உதரத்துல குழந்தை வடிவத்தில் பிறக்க வேண்டும் என்றதான ஆசையை தூண்டுகின்றதான மகாசக்தி இருக்கக்கூடியவள் ஸ்கந்தமாதா. 6வதாக காத்தியாயினி. பரம முக்கியமான ஒரு நாமம் காத்தியாயினி. பராசக்தியினுடைய காயத்ரி மந்திரமே காத்தியாயினி மந்திரத்தை தான் சொல்லுகிறது. காத்தியாயினி மந்திரம் என்பதாலே ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயாத். பராசக்தியினுடைய பெரிய காயத்ரி மந்திரம். அதாவது 100 நாமங்கள் சேர்ந்தது ஒரு பூர்ண காயத்ரி. ஒண்ணு
சாவித்ரி தேவித்ரி, இன்னொன்று கார்த்தியாயினி அல்லது துர்கா காயத்ரி, இன்னொன்று வந்து திரையம்பக காயத்ரி. இந்த 3 சேர்ந்தா பூர்ணமாகும், பூர்ண காயத்ரி என்று பேர். அப்படி இந்த கார்த்தியாயினி தேவி என்பது வந்து தேவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக கார்த்தியாயன ஆசிரமத்தில் கார்த்தியாயனன் அப்படிங்கிறதான ஒரு மகர்ஷி இருந்தார். அதி உத்தமன், பரம பக்தன், சக்தியினுடைய பராசக்தியினுடைய அவ்வளோ பெரிய ஒரு பக்தன், ஹிமவான போலவே ஒரு பெரிய பக்தன். இந்த கார்த்தியாயன மகர்ஷி என்ன பண்றார் அப்படின்னா தபம் பண்றார். தபசு பண்ணி நீ வந்து எனக்கு புத்திரியாக பிறக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அம்பாள் பிரத்யட்சமாயி கார்த்தியாயன மகர்ஷியிட கேட்கிறார், என்ன வரமான உங்களுக்கு, எந்த சொர்க்கத்துக்கு போகணும், எவ்வளோ பெரிய ராஜாவாக வேண்டும், எத்தனை பெரிய பிரம்மரிஷி பட்டம் வேணுமா, வேறு எந்த வேணுமா, இன்னொன்று மேலே கேட்டார். அம்மா எனக்கு எதுவும் தேவையில்லை தாயே, நீ வந்து எனக்கு ஒரு பெண்மணியாக பிறக்க வேண்டும், நான் உன்னை வளர்க்க வேண்டும், நான் உன்னோட அப்பா அப்படிங்கிறதான ஸ்தானத்தில் இருக்கணும், எனக்கு அதுதான் வருவனே வேண்டாம். அம்பாள் பார்த்தா சிவசிவா இப்பேற்பட்ட கேள்விகள்லாம் கேட்குறா பக்தர்கள், இன்னும் அடிக்கடி சும்மா வர முடியுமா என்னால, இருந்தாலும் சந்தர்ப்போச்சிதம் உம்முடைய இந்த ஆசை நிறைவேறும், நான் உமக்கு புத்திரியாக வந்து பிறக்கிறேன், நீங்கள் தாராளமாக பெண்ணே நீ இதை பண்ணு அதை பண்ணு எல்லாம் சொல்லி என்ன வேணா சாசனம் பண்ணிக்கலாம், என்னை வளர்க்கலாம், அதுக்குள்ள அதிகாரம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். கார்த்தியாயன மகர்ஷிக்கு அபரிமிதமான சந்தோஷம். ஹிமவத் பார்ஷத்திலிருந்து கீழே விந்தியாச்சல பர்வத்துக்கு பக்கத்தில் அந்த ஏரியாவில் வராரு. மகிஷாசுரன் அப்படிங்கிறதான மகிஷாசுர மர்தினி, மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக அம்பாள் நவதுர்கா தேவிக்கு முன்னாடி பராசக்தி வடிவத்தில் இருக்கிறதான அந்த தேவி இந்த நவதுர்கா வடிவத்தில் வரப்போறா. அதுல கார்த்தியாயன மகர்ஷிக்கு புத்திரியாக பிறந்து அவருடைய நாமத்தையே தனக்கு சூட்டிண்டு கார்த்தியாயினி அப்படிங்கிறதான நாமத்துல வளர்ந்து வந்தார். அந்த குழந்தை கார்த்தியாயன ஆசிரமத்தில் வந்து பிறக்கிறது என்றால் அம்பாளுக்கு கர்ப்பவாசம் கிடையாது, தோன்றுவாள். அந்த சிறு குழந்தை வடிவத்தில் தோன்றினாள் தேவி. அவர் வந்து 6 நாளுக்கு அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்தி வந்தார். 6 நாள். 7வது நாள் அன்னைக்கு அம்பாள் வந்து மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக யுத்தத்துக்குள்ள போயிட்டான். திரும்பி வரப்போறது இல்லை இவரோட ஆசிரமத்துக்கு. இருந்தாலும் அம்பாள் வந்து அந்த நன்றியை மறக்காமல் தான் கொடுத்த வரத்தை பெருசாக எண்ணி கார்த்தியாயன மகர்ஷிக்கு அவருடைய வீட்டுக்குள்ள அவருடைய ஆசிரமத்தில் பிறந்து அவருடைய நாமத்தை தனக்கு சூட்டிண்டு 6 நாள் பூஜை செய்து வந்தார்கள். அதனால்தான் கார்த்தியாயினி தேவி என்பவர் வந்து 6வது நாளைக்கு இருக்கக்கூடியவள். 6வது நாள் தான் கார்த்தியாயினி தேவி. ஸோ 6வது அவதாரம் அம்பாள் நவதுர்காவில் கார்த்தியாயினி தேவி. ஒரு பெரிய சரித்திரம், இது ரொம்ப சுவாரஸ்யமா சந்தோஷமா சொல்லலாம். தேவி பாகவத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், போய் கேட்டுக்கிறேன். அப்படி எப்பவுமே குமாரித்துவத்தை ஆளுவதற்காக என்றும் 16 வயசு மார்க்கண்டேய மகர்ஷிக்கு கிடைச்ச மாதிரியே எப்பொழுதுமே ஒருவர் கன்னியாத்துவத்திலே அதாவது பிரம்மச்சாரித்தத்திலே அதாவது நித்திய யௌவனமாகவே இருக்க வேண்டியதான ஒரு ஆசை ஏற்படுகின்றதான நேரத்தில் எல்லாம் கார்த்தியாயினி தேவியைத்தான் தவம் செய்து சித்தி அடைய வேண்டும். கார்த்தியாயினி மகாமாயேன்னு சொன்னா போரும், வேற ஒண்ணுமே வேண்டாம். மந்திரங்கள்லேயே ரொம்ப வசந்த ஒரு காயத்ரி மந்திரம் சாவித்திரி மந்திரத்தை மாட்டமாவே கார்த்தியாயினி காயத்ரி. இப்படி அந்த கார்த்தியாயினி தேவியாக தோன்றினவள் அம்பாளுடைய நவதுர்கா தேவியில் இருக்கிறதான 6வது துர்கா. 7வது துர்கா காலராத்திரி. காலராத்திரி என்றால் காலனுக்கும் காளியாக இருக்கக்கூடியவள், காலனுக்கு இரவாக இருக்கக்கூடியவள், காலனை இல்லாமல் செய்யக்கூடியவள், காலனுக்கு ஆயுசை கற்பிக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் காலராத்திரிக்கு இருக்கு. காலம் ராத்திரி, காலன் அப்படின்னா சமயம், சமயத்துக்கு இரவு கல்பிக்கிறது. இரவு என்றால் இருட்டு, எதுவும் பார்க்க முடியாத நிலை. இருட்டு என்கிறதான ஒரு தத்துவம் உலகத்தில் இருக்கு, பிரபஞ்சத்தில் இருக்கு. வெளிச்சம் என்கிறதான ஒரு தத்துவம் உலகத்துல இருக்கு. வெளிச்சம் வந்ததுனால மட்டுமல்ல இருட்டு போகிறது, இருட்டுக்குன்னு ஒரு இடமே இருக்கு. எவ்வளவோ இடத்துல வந்து சூரிய பிரகாசம் படாத இடமே இருக்கு இந்த பூமிக்குள்ளேயே. அதே மாதிரி சூரியன்லேயே வந்து பல இடங்கள்ல வந்து சூரிய பிரகாசம் சூரியனோட ஒளிபடாத இடம் இருக்கு. இதுல விசித்திரமான தத்துவங்கள். ஆக காலராத்திரி என்பவள் வந்து காலனுக்கும் ஆயுசை கற்பிக்கக்கூடியவள், அப்பேற்பட்டதான மகாசக்தி வாழ்ந்ததான தேவி, அதான் காலராத்திரி தேவி. 8வது வந்து மகாகௌரி. மகாகௌரி வந்து ரொம்ப அதிகமாக வெண்மையாக இருக்கக்கூடியவள் அர்த்தம். கௌரம் என்றால் வெண்மை அப்படிங்கிறதான அர்த்தம். மகாகௌரி என்றால் அதிமனோகரமான வெண்மை இருக்கக்கூடியவள். சரஸ்வதி தேவிக்கு தான் வெண்மைக்கு ரொம்ப பிரசஸ்தி அல்லவா. யா குந்தேந்து துஷாரகாரதவளா யா சுப்ரவஸ்திராவிரதா யா வீணா வரதண்ட மண்டிதகராகா யா ஸ்வேத பத்மாசனா யா பிரம்மாச்சுத சங்கர பிரபிருதிவித் தேவி சதா புஜிதா சாமாம் பாது சரஸ்வதி பகவதி நிசேஷ அட்யாவா. தவளத்துவம், ஒயிட்னஸ் அல்லது வந்து வெண்மை, பிரகாசமான வெண்மை, அந்த சந்திர பிரப போன்றதான வெண்மை அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் நம்ம கற்றுட்டு இருக்கோம். அப்பேற்பட்டதான அந்த வெண்மையில ரொம்ப 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 அட்ராக்டிவா இருக்கக்கூடிய அந்த ஸ்படிகம் போல இருக்கக்கூடியது பரமேஸ்வர ஸ்படிக சுத்த ஸ்படிக சங்காசம் தானே, அது மாதிரியே ஸ்படிக வர்ணம் போன்றதான வெண்மை இருக்கக்கூடியவள், அதில் மகாகௌரின்னு பேரு.
அப்போ இந்த மகாகௌரியாக அம்பாள் நவதுர்கா தேவியில 8வது துர்கா தேவியாக தோற்றமளித்தவள். இது எப்படி மகாகௌரியாக வந்தாள்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கதை. சுருக்கமா தெரிஞ்சுப்போ. பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் அவ முகசல்லாபம் பண்ணின்னு உட்காந்துருக்கா. பேச்சுவார்த்தைகள் லலிதா சஹஸ்ரநாமத்துல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு புண்ணியநாமம் இருக்கு. தாம்பூல பூரிதமுகி தாடிமீ குசுமப்பிரபாயே நமஹா. அதே போலவே சதாசிவ குடும்பின்னே நமஹா. இந்த 2 முக்கியமான வார்த்தைகள். அம்பாள் வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியில பரமேஸ்வரனோட செல்கிறார். பரமேஸ்வரனும் செல்லுகின்ற நேரத்துல ஒரு தாம்பாளத்துல அழகான வெற்றிலை அஷ்ட சுகந்த திரவியங்களை சேர்த்ததான அந்த தாம்பூலத்தை எடுத்து செல்வாளாம். பரமேஸ்வரனுக்கு கண் முன்னாடே இந்த பின்ன காலத்து இதெல்லாம் இந்த காலத்துல தான் இல்லை. பெண்கள் ஆண்களுக்கு வெத்தலை கொடுக்கணும், தாம்பூலத்தை கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு. 3 நேரம் சாப்பிட்ட பிறகும் கொடுக்கணும். இந்த சாப்பாடு போடுறதுக்கு அப்புறம் இந்த வெத்தலையில மகாலட்சுமி ஸ்வரூபம் வெத்தலை. வெத்தலைக்கு 2 புறம் இருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. 2க்கு 2 விதமான தத்துவங்கள் இருக்கு. நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா கதை சொல்லிட்டு இருக்கிற சமயம் இருக்கும். இந்த வெத்தலையுடைய நட்டியை காம்பு 2 கிள்ளி, அந்த டெய்ல் அண்ட் ஹெட் அந்த 2 போர்ஷனை கிள்ளி போட்டு, அந்த கிள்ளி வெளியில போடக்கூடாது. இந்த கால் இருக்கு பாருங்க, பாதங்கள், பாதத்துல தர்ஜனி அங்கலம் இருக்கு, அதுக்கு அடுத்து மத்தியமா இருக்கு. அந்த 2 விரலுக்கு நடுவில் இந்த நட்டியை வச்சுக்கணும் காலில். பெரிய 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 சாஸ்திரங்கள் இதெல்லாம் என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் இதுக்கு காரணம் உண்டு. இந்த காரணத்தை இப்ப சொல்ல முடியாதுனாலங்க இந்த சிச்சுவேஷன்ல. அப்படிதான் அந்த வெத்தலை. அப்புறமா இல்லை சுண்ணாம்பு தேய்ச்சி அதுக்கு வாசன திரவியங்கள் எல்லாம் போட்டு மடிச்சு கணவருக்கு ஒவ்வொன்றா கொடுக்கும். 3 தடவை கொடுக்கணும், 3 தடவை. இந்த சம்பிரதாய தார்மீக விவாகத்தில் எல்லாம் நடக்கிறது. அதாவது எல்லாம் ஒன்றும் பெரிய பிரசஸ்தி இல்லை, ஏதோ விஷயம் தெரிஞ்சாம அது ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணுறா, அவ்வளோ. அப்படி இல்லை, பலவிதமான அர்த்தம் உண்டு. அப்படி அம்பாள் பண்ணுவாளாம், இந்த மடிச்சு சிவனுக்கு கொடுப்பாராம். அதன் பிறகு சிவன் ஹெல்ப் பண்ணுவார் அம்பாளுக்கு, நான் உனக்கும் தரேன் அப்படின்னு. ஆனா புருஷன் பொண்ணுக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்க கூடாது, அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்கு. ஆனா பெண் மடிச்சு கொடுக்கவும் வேணும். ஆனா ஒத்தாசம் பண்ணலாம். அப்புறமா புருஷன் ஸ்திரீக்கு பரிமாறக்கூடாது, ஸ்திரீ புருஷனுக்கு பரிமாற வேண்டும். இதெல்லாம் ஏதோ சாஸ்திரங்கள் அங்கே இருக்கட்டும். எல்லாம் எல்லாத்தையும் இருக்கு, சத்தியம் இருக்கு, எல்லாம் பல பெனிஃபிட்ஸ் எல்லாம் உண்டு. அதை பற்றி நம்ம திங்க் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஆன்மீகத்துறை இருப்போம். அப்படி 2 பேருமா வெத்தலையை போட்டு இப்படி உற்று பார்ப்பார்களாம். தாங்கள் உருவாக்கினதா அந்த பிரபஞ்சத்துல அந்த மக்கள்லாம் எப்படி எல்லாம் வாழ்கிறார்கள், என்னெல்லாம் அதுல இருக்கு, இன்னைக்கு என்ன புதுசு கேஸு வேர்ல்டுல, இப்படி எல்லாம் அப்படி ஆராய்ந்து பார்ப்பார்களாம். அதன் பிறகு 2 பேருமா சேர்ந்து படுத்து தூங்குவார்கள் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அங்க இருக்கட்டும். அப்போ பேச்சுவார்த்தையில என்ன சொன்னார் அப்படின்னா, பகவான் பரமேஸ்வரன் அன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கைலாசம் ரொம்ப சுத்த சூன்யமா இருக்கு. ஏதாவது பிரச்சனை கிளப்பி விட்டா தானே சுகமா இருக்கும். நிறைய ஆண்களுக்கு தங்களுடைய மனைவிய கேலி பண்றதான ஒரு சுபாவம் உண்டு. அது அந்த பரமேஸ்வரன் காலத்திலேருந்து இருக்குன்னு சொல்லி வர. மகாவிஷ்ணுவுக்கு சாபமே கிடைச்சு கொடுத்து, மகாலட்சுமி மண்டை வெடிச்சு போட்டு இப்படி கொடுத்துட்டாவும். இங்க சிவன் சாபம் பட மாட்டாள் தேவி, அதுக்கு அம்பாளுக்கு அந்த மனசு வராது. என்ன இங்க எல்லாரோட தாய், சிவனுக்கும் தாய் தாராதேவியானவள், சிவனுக்கு பாலூட்டி வளர்த்தினாள் அன்னை பராசக்தி. அதனால சிவனை சாபம் போட மாட்டான், அந்த தைரியம் சிவனுக்கு உண்டு. எனிவே சுவாரஸ்யமாக பேசுற நேரத்துல இவர் ரொம்ப செல்லமால நிறைய பேரை போட்டு கூப்பிடுவார். ஹைமவதி கூப்பிடுவார், பிரியே கூப்பிடுவார், உமா அப்படின்னு கூப்பிடுவார், மாதங்கின்னு கூப்பிடுவார், என்னெல்லாமோ நாமங்களை சொல்லி கூப்பிடுவார். அப்படி கூப்பிடுற நேரத்துல பை மிஸ்டேக் அன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை கிளப்பி விடுறோம் அப்படிங்கிறதான எண்ணத்துல காளி அப்படின்னு கூப்பிட்டார். மாட்டின்றப்போ ஷீ டுக் இட் வெரி சீரியஸ்லி. அம்பாள் காளின்னு தன்னை சொன்னப்போ இந்த காளிங்கிறது ஒரு பாவம். நமாமி காளிகே பிரணாமி காளிகே, நமாமி காளிகே பிரணாமி சந்ததம். காளிகா நாமத்தை சொன்னாலே நமக்கு எழுந்துட்டு வரும் அப்படியே ஒரு உணர்ச்சி. அதுபோல அம்பாளுக்கு காலில் கேட்டுக்கூடாத ஒரு நாமம் காளி நாமம். தேவையில்லாத நேரங்கள்ல அந்த காளி நாமத்தை உச்சாரணம் கூட செய்யக்கூடாது. டக்குனு அம்பாவோட பாவம் மாறிடும். காளியான என்ன நடக்கும்? பத்ரகாளின்னு சொன்னாலும் பரவாயில்லை, காளி அப்படின்னா எடுக்கிறது, கவுக்கிறது, குத்துறது, கொல்றது தான் வேலை. அங்கதான் நரபோஜினி, ரத்த பயோதகி இப்படிங்கிறதான பேர்ல தெரியறா நாவங்கள். இந்த காளின்னு சொன்னதும் டமான அம்பாளுக்கு கோபம் வந்துடுத்துறாப்பா, அவங்க நினைச்சு பார்க்கவே இல்லை இப்படி வருமா அப்படின்னு. ஷீ ஃபெல்ட் வெரி பேட். இவ்வளோ சுவாரஸ்யமாக 2 பேருமா சேர்ந்து பேசிட்டு ஒரே மேடையில் உட்காந்துட்டு கணவன் மனைவி அவ்வளோ சந்தோஷ சுகமாக இருக்கிற நேரத்தில் பொட்டுன்னு இப்படி போட்டா மாதிரி போட்டாரே அப்படின்னு அம்பாளுக்கு பயங்கர கோபதாபம் வந்தது, லஜ்ஜாவாகவும் வந்துடுது. லஜ்ஜாரம்பாதி வந்ததே அல்வா அம்பாள். ஐயோ நான் அழகாவா இல்லை, என் சிவனுக்கு முன்னாடி நான் காளி ரூபமாகவா இருக்கேன், நான் கருப்பு கட்டையா நான் இருக்கேன். ஐயோ நான் எப்படி பார்ப்பேன் என்னோட கணவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு மனைவி வாழ்ந்த என்ன பிரயோஜனம். அம்பாளுடைய பெரிய ஒரு டிப்ரெஷன் லெவல்ல போயிட்டா. பகவான் பரமேஸ்வரன் யாருக்கும் கிடைக்காத இந்த பரம புருஷன் எனக்கு கணவனாக கிடைச்சிட்டு கூட அவர் என்ன காளியே அப்படி சொன்னார் அப்படின்னா, நானா கருப்பு கட்டையா, நான் ஒண்ணுக்கு உதவாத்தவனா இல்லை, எனக்கு இப்படிதான் என்னுடைய இப்படி என்னெல்லாமோ பாவனைகள் பண்ண ஆரம்பிச்சா பரமேஸ்வரன் எல்லாமோ சொல்லி அந்த ஒரு அமைக்கபிள் செட்டில்மெண்ட் கொண்டு வர பார்க்குறா தேவிக்கு. அது போல அவன் மண்டை அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு தேவிக்கு.
she felt very bad. She left from there. She went inside the கைலாசத்துக்குள்ள போனா யாருக்கும் அட்மிஷன் கிடையாது அங்க போறதுக்கு. அங்க போய் ஒரு கடின தபம் பண்ணினா தேவி. தபசு பண்ணி தேஜோமயமான மகா கௌரி வர்ணத்துல வந்தாள் தேவி. தன்னுடைய உடம்பில் இருக்கிறதான கருப்பு வர்ணங்கிறது எந்த பாவனையிலும் எங்கேயும் இல்லாத மாதிரி பண்ணி தன்னுடைய உடம்பை பரிவர்த்தனை பண்ணினார். டிரான்சிடென்டல் அப்படின்னு சொல்லுவா, அதை அப்படியே மாத்தி விட்டாள். உடம்பில் இருக்கிறதான எல்லா தொலியும் அம்பாள் உடம்புல கௌரி வர்ணம் ஆயிடுது. அதாவது வெண்மையான பல மின்னக்கூடியதான கௌரி வர்ணத்துல கொடுத்து அழகான கொண்ட கருப்பு கலர்ல இருக்கிறதான தலைமுடி, புருகக்குடி, அந்த புருவத்தில் இருக்கக்கூடியதான மயிர்கள், இதை தவிர்த்து வேற உடம்புல எந்த பாகத்திலுமே கருப்பு கலரையில் வெண்மையா உருவத்துல மகா கௌரி ஸ்வரூபிணி ஆகிவிட்டார். அப்படி பரமேஸ்வரனுக்கும் சக்திக்கும் ஏற்பட்டதான ஒரு சின்ன நிகழ்ச்சி இந்த தேவியினுடைய நவதுர்காவில இருக்கிறதான அஷ்டமி பாவத்துல மகா கௌரி வடிவத்துல அம்பாள் தோன்றினாள் என்பதை எடுத்து காட்டுறான். இந்த தேவியும் மகிஷாசுர யுத்தத்துக்கு ஹெல்ப் பண்ண வரா. 9 பேரை ஹெல்ப் பண்ண வந்தவாள. அடுத்தது சித்திதா அல்லது சித்தமாதா, மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள். இந்த கருப்பிலிருந்து வெண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாட் டு டேக் இட் இன் ராங் மேனர். கருப்புங்கிறது அஜ்ஞானம், அஜ்ஞானத்திலிருந்து வெண்மைங்கிறது ஞானம். கருப்பிலிருந்து வெண்மைக்கு வந்தது எப்படி என்றால் அஜ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு வந்தா அடுத்தது என்னது? மோட்சம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஒரு குழந்தையினுடைய 8 மாச கர்ப்பம் அந்த 9வது மாசத்துல அது பரிபூர்ணதை அடையிறது. அது நீ இப்ப ஜென்மாவை எடுத்த ஒரு ஒரிஜினல் மனித உருவத்தில் வாழறதுக்குள்ளதான் தகுதியை பெறுகிறது இந்த 8வது மாசத்துக்கு அப்புறமா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு. நம்ம கர்ப்ப வருஷத்துக்கு கூட வேக்கம் பண்ணியிருக்க பற்றியில். அப்படி மோட்சத்தை அடைகிறது என்கிறதான இந்த தத்துவத்தை, கருப்பு என்கிறதான அஜ்ஞானத்தை பராசக்தி கூட தபம் வழியாக தபசு பண்ணி அந்த ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைந்து விட்டால் திரும்பியும் பரமேஸ்வரனை சேர்ந்து விட்டால் அர்த்தம். மோட்சத்தை அடைகிறது என்பது பரமேஸ்வரனுடைய திருவடிகளில் ஐக்கியமாகிறது, பரமேஸ்வரனுக்கு சரணாகதி அடைகிறது, பரமேஸ்வரனோட ஐக்கியமாகிறது, சாயுஜ்யம் அடைகிறது. இதுதானே அர்த்தம். அப்போ அம்பா பரமேஸ்வரனுக்கு திரும்ப கிடைத்து விட்டாள் என்பதனாலேயே பரமேஸ்வரனுக்கு இது பெரிய பாக்கியம், அதே நேரத்தில் அம்பாளுக்கு அதை விட ஒரு பாக்கியம். அப்படி ஒரு தத்துவத்தை சொல்லுகிறது இந்த சித்தமாதா என்கிறதான மகத்துவம். சித்தி அப்படின்னா உலகத்திலே பெரிய சித்தி எது என்றால் மோட்சத்தை அடைவதுதான் மகா சித்தி. மகா சமாதியில சொல்லிப்பா அதுக்கு பேரு. உலகத்திலேயே பெரிய சித்தி ஒரு மனிதன ஜென்மாவுக்கு அடைய முடியும் எது அப்படின்னா அதுதான் மோட்சம். இதுல இருக்கிறதான விசித்திரமான ரகசியம் என்ன தெரியுமா? அம்பாள் மனித உருவத்திலே மனிதாவதாரம் எடுத்தவள். பார்வதி தேவி மனிதாவதாரம் எடுத்து வந்திருக்கு. அப்போ ஒரு மனிதனுக்கு அடைய வேண்டியதான அந்த பரமேஸ்வரன் அடைய வேண்டும் அல்லவா, அந்த அடைய வேண்டியதான பெரிய சித்தி என்ன அப்படின்னா மோட்சம். சிவனோட ஐக்கியமான மோட்சமாகி விட்டது. இதுதான் என்னோட அர்த்தம். இப்படி துர்கா தேவிக்கு 9 வேத பாவங்கள். இதை ஒரு யோகி தன்னுடைய காயவியூகம் அப்படின்னு, காயவியூகம் அப்படின்னா காயம் என்றால் உடம்பு, வியூகம் அப்படி என்றால் சூழ்ச்சி அல்லது ரிசர்ச், அது அல்லது அதை உற்று பார்த்து அதில் இருக்கிறதான பிளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கக்கூடியதான கண்டெம்ப்ளேஷன். அப்ப யோகி என்ன பண்றான் அப்படின்னா இந்த 9 சக்கரங்கள் இருக்கு. இப்போ 7 சக்கரத்தை பத்தி நம்ம சாரா கத்துட்டு இருப்போம் இல்லவா. 7 சக்கரத்துக்கு மேல இனி 2 சக்கரங்கள் இருக்கு. கடைசியில் இருக்கிறது துவாதசாந்தம் அப்படின்னு பேரு. இது ஒரு யோகி என்ன பண்றாரு அப்படின்னா மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு ரிசர்ச் பண்ணி பிரயத்னம் பண்ணி யாகிட்நாதிகள் பண்ணி இந்த அனுபவங்கள் எல்லாம் அனுபவிச்சு கடைசியில அஜ்ஞானம் அப்படிங்கிறதால கருப்ப கலரை தியாகம் செஞ்சு வெண்மையான கலரை அடைந்து சிவசாயுஜத்தை அடைகிறது. அப்போ இது யோகாபியாசம் வழியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சக்தி தான் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உடம்புல தேவி கவச்சமாக மாறுகிறது. அப்படி இந்த தேவி வியூகத்தை ஒரு யோகியினுடைய தேவி வியூகம் என்கிறதான பிரயத்தனத்தை தியான சாஸ்திரம் வழியாகவும் யோக சாஸ்திரங்கள் வழியாகவும் ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு சாதகர்களும் அம்பாளை இந்த மாதிரி 9 வடிவத்தில் தியானம் பண்ணி அந்த 9 தத்துவங்களை உட்கொண்ட பிறகு இந்த 9 நவரசங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு ரசத்தையும் நாம் அடைந்து கடைசியில அந்த சித்தி அப்படிங்கிறதான பராசக்தியினுடைய கவச்சத்தை அணிந்து கொள்வது, படச்சட்டையை போட்டுக்கிற மாதிரி இந்த தேவியினுடைய கவச்சத்தை தனக்குள்ளவே போட்டுக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் இந்த 9 மந்திரங்களை சொல்வதனாலேயே கிடைக்கிறது அப்படின்னு பிரம்மதேவர் மார்க்கண்டேய மகர்ஷிக்கு உபதேசத்தை செய்தார். அப்ப தேவி கவச்சத்தை நாம் போட்டுக்கொள்ள வேண்டுமானால் இந்த பராசக்தியினுடைய 9 திருநாமங்களை மட்டும் சொன்னாலே போரும். அதாவது சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, குஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயனி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதா அப்படிங்கிறதான இந்த 9 திருநாமங்கள் கவசரூபமாக ஒரு யோகி தன்னுடைய காயவியூகம் என்கிறதான யோகாபியாசத்தினால சிச்சந்திர மண்டலத்துல வாசம் செய்யக்கூடியதான சதாசிவ ஐக்கியத்தை எப்படி அடைகிறானோ அது மாதிரியே ஒவ்வொரு பக்தர்களும் அம்பாளுடைய இந்த 9 திருநாமங்களை, நவதுர்கா நாமங்களை சொல்லுகின்ற நேரத்துல
அவர்களுக்கு அவர்களுடைய ஸ்தூல சரீரத்திலையும் சூக்ஷ்ம சரீரத்திலையும் பரசரீரத்துக்கும் 3 சரீரங்களுக்கும் கவச்சம் இயற்கையாகவே மந்திர வடிவமாக உருவாகி விடுகிறது. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இதை விட ஒரு பெரிய மந்திரமோ தந்திரமோ எந்திரமோ சாஸ்திரமோ உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த 9 திருநாமங்களை மட்டும் ஜபம் செஞ்சு வந்தாலே போரும் அப்படின்னு பிரம்மதேவர் மார்க்கண்டேய மகர்ஷிக்கு உபதேசம் செய்தார். அடுத்ததாக அக்னினா தஹ்யமானஸ்து சத்ரு மத்தியே கதோரணே விஷமே துர்கமே சைவ பயார்த்தாக சரணம் கதாக ந தேஷாம் ஜாயதே கிஞ்சித் அசுபம் ரணசங்கடே நாபதம் தஸ்ய பஷ்யாமி சோக துக்க பயம் நகி. இங்க நகிங்கிறது ஹிந்தி நகி கிடையாது, சம்ஸ்கிருதத்திலையும் நகிக்கு அதுதான் அர்த்தம், இல்லைங்கிறது அர்த்தம். நகி குச் நகி அப்படி சொல்றாங்க. அக்னினா தஹ்யமானஸ்து சத்ரு மத்தியே கதோரணே. இப்ப யாரு எந்த நேரத்துல எப்படிலாம் ஜெபிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறார். அக்னினால தகிக்கப்பட்டவன். எந்த அக்னி? சாதாரண சூடு கிடையாது, அக்னி கிடையாது, ஃபயர் கிடையாது. 3 விதமான அக்னிகள் இருக்கே, ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம். இப்ப ஏற்பட்டது அந்த 3 அக்னிகள் வழியாக அந்த அக்னியினுடைய சூட தாங்கிக்க முடியாம தவிக்கின்றவர்கள் ரெனே அதோட போட்டி போடுற நேரத்துல அந்த யுத்தத்துல சத்ரு மத்தியே சத்ருக்களுக்கு நடுவே இருக்கிற நேரத்துல கதஹா இந்த சத்ருவனுடைய மத்திய பாகத்துக்குள்ள என்டர் பண்றவன். சில பேர் பார்த்திருக்கலாம், ஒரு வியூகத்துக்குள்ள என்டர் பண்றது தைரியம் இருக்கவன் மட்டும்தான் உள்ள போவான். சத்ருவுக்கு மத்தியத்துல சத்ருகளுக்கு நடுவில் கூட தைரியமாக போறதுக்கு ஒருவனுக்கு யாருக்கு தைரியம் வரும் என்றால் இந்த கவச்சத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன். சத்ரு மத்தியே கதஹா தஸ்யா ஆபதம் ந பஷ்யாமி. அவனுக்கு எப்பேற்பட்டதான ஒரு ஆபத்தும் ஏற்படாது இந்த 9 நாமங்கள்ல சித்தி அடைந்தவனுக்கு. சோக துக்க பயம் நகி, துக்கத்தினால வரக்கூடியதான பயம் இல்லாம போய்விடும். விஷமே என்றால் அனாயாசமாக, துர்கமே அசஹ்யமாக இருக்கக்கூடியதான தாங்கிக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு இருக்கிறதான கஷ்டங்கள், ரணசங்கடே யுத்தத்துல சங்கடம் ஏற்படுகின்ற நேரத்துல, பயார்த்தாக பயத்தினால பீடித்தனானவன், பயத்தினால் தாக்கப்பட்டவன், சரணம் கதாகா இந்த 9 மந்திரங்களை சரணாகதி அடைந்து விட்டு இந்த 9 மந்திரங்களுக்கு சரணம் அடைந்து விட்டானால் தேஷாம் அவர்களுக்கு கிஞ்சித் அசுபம் ந ஜாயதே எந்த விதமான அசுபங்களும் அமங்கலங்களும் உண்டாகாது, அவனை காப்பாற்றப்படுகிறது. இதை 2 விதமாக எடுத்துக்கலாம். சாதாரணமான ஒரு யுத்த பூமியில ஒரு யுத்தம் செய்யக்கூடிய யோத்தாவினுடைய சிச்சுவேஷனாக பாவனை பண்ணிக்கலாம். ஒரு கிரகஸ்தன் தன்னுடைய வாழ்க்கையில பண்ணக்கூடியதான ஃபயர் ஃபைட்டிங் டு ரன் த ஃபேமிலி அப்படியும் எடுத்துக்கலாம். இனி ஒன்று மானசிக ரூபமாக அவஸ்தப்படக்கூடியதான ஜனங்கள், கடபாத்தியத்தினாலேயும் ரோகபாத்தியத்தினாலேயும் இல்லை தனக்கு உடம்புக்குள்ள இருக்கிற ஆசைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத நிலையில அந்த சூழ்நிலையில் அவஸ்தப்படக்கூடியவர்கள், இப்படி எல்லா விதமான சிச்சுவேஷன்ஸ்லையும் இந்த அம்பாளுடைய 9 துர்கா நாமங்களை சொல்லிவிட்டார்களானா அவர்களுக்கு இந்த யுத்தம் என்றால் பிசிக்கல் யுத்தம் மட்டுமல்லாத அர்த்தம், நமக்குள்ளே நடக்கக்கூடியதான போட்டி, நமக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு டிபேட்டிங், நமக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ், அதெல்லாம் யுத்தம் தானே. அந்த மாதிரி நிலைமையிலெல்லாம் கூட பலவிதமான ஆபத்து ஏற்படுற நேரத்திலையும் அந்த நேரத்தில எல்லாம் சக்தியினுடைய இந்த 9 நாமங்களை, நவதுர்கா நாமங்களை சொல்லுகின்ற நேரத்தில் அவனுக்கு எந்த விதமான அசுபங்களும் வராமல் சுபம் மட்டுமே நடந்து அவனுடைய உத்திஷ்ட காரியங்கள் நடந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அடுத்த வார சங்கத்தில் மிச்சம் தெரிஞ்சுப்போம். ஓம் நம சிவாய நம. ஹரஹர நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவ சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கி ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.